good morning and welcome to this vlog. பல நாள் கழிச்சு ஒரு vlog பண்றதுக்கு வந்துட்டு வந்திருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு நார்மல் டே கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு I have few plans. இப்போ காலைல ஜிம்முக்கு கிளம்பிட்டு I am going to go somewhere. Okay, next 2 daysக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் எப்படி கிளம்புறேன், அங்கே போகிற பிட்ஸ் கொஞ்சம் காமிக்கலாம்னு நினச்சேன். ஸோ அதனால இப்போ காலையில இருந்தே உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஐம் வித் மை மார்னிங் காஃபி. ஜஸ்ட் ஒரு அரை கிளாஸ் தான். ஏன்னா எதுக்கு முன்னாடி ஜிம்முக்கு முன்னாடி இவ்வளோதான் என்னால் இறக்க முடியும். அதுக்கு மேலே சாப்பிட்டேன்னா ஐ கேன் நாட். ஆல்சோ ஜிம்முக்கு முன்னாடி சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது சாப்பிடுங்க, அது என்னது நட்ஸ் சாப்பிடுங்க, பனானா சாப்பிடுங்க, பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்டு போகிறது. எனக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து ஜிம் போயிட்டு வந்துடுவேன். ஏர்லி ஆசன் இது ஏர்லி கிடையாது, மணி இப்போ வந்துட்டு 8 கிட்ட ஆகுது. ஸோ இந்த டைமில் வந்துட்டு போயிட்டு வரணும் அப்படின்னும் போது எனக்கு அதை சாப்பிட்டுட்டு போயிட்டு வர்றது அது எனக்கு செட் ஆகாது. ஸோ மார்னிங் டைம்ஸில் ஜஸ்ட் காஃபியோட நான் வந்துட்டு ஜிம் வேலையை முடிச்சுட்டு வந்து தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவேன். பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ஷேக் எல்லாமே. ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் வந்துட்டு எனர்ஜிக்கு இது மட்டும்தான். அண்ட் ரீசெண்டாக எனக்கு வந்துட்டு பெருசாக ஜிம்மில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஓகே, ஒரு மோட்டிவேஷன் இல்லை பேசிக்லி. ஐ டெல் யூ ஏன்னு. ஒரு லாஸ்ட் மந்த் ஜான் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு வந்து இயர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவேஷன் விட, யூஸ்வலாக நம்ம வந்துட்டு இந்த வெயிட் கம்மி பண்ணோம் அப்படின்ற நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் பண்ணோம்ல, அந்த ஒரு மோட்டிவேஷன், அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனில் கூட நான் ஜிம் போகல. மார்ச் மாதம் ட்ரிப்பு போகணும், டெய்லர் கான்சர்ட்டுக்கு வந்துட்டு நல்லா ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்ட்டு அந்த ஒரு என்ன சொல்றது மோட்டிவேஷன்ல தான் நான் வந்துட்டு ஜிம் போனேன். விகரஸா போனேன், நல்லா பண்ணேன். அது போயிட்டு வந்தோடனே தெரியவே எனக்கு வந்துட்டு அந்த மோட்டிவேஷன் லேக் ஆகும். திருப்பி மே மாசம் வந்து என் பர்த்டே வருது, பர்த்டேக்கு நல்ல ட்ரெஸ் போடணும், அது கொஞ்சம் ட்ரிம் ஆகணும் அப்படின்னு பண்ணுவேன். விச் இஸ் நாட் அட் ஆல் ஹெல்த்தி. அது ஒரு ப்ராப்பரான ப்ராக்டிஸும் கிடையாது. ஸோ நான் வந்து என்ன புஷ் பண்ணிட்டு இருக்கேன், வாரத்தில் அட்லீஸ்ட் 3 நாளாச்சும் போகணும் அப்படின்ட்டு. இன்னும் எனக்கு வந்துட்டு அந்த ஒரு எந்த வரல. பட் நான் போயிட்டு என்ன பண்ணுவேன்னா, காதுல பாட்டை போட்டு ட்ரெட்மில்ல ஒரு 30 நிமிஷம் ஓடுவேன், நடப்பேன். அந்த மாதிரி பண்ணேன்னா ஓகே, காட் மை ஒர்க் அவுட் டன். ஏதோ கொஞ்சமாச்சும் பிசிக்கல் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்தே வேலை செய்யறது. ஸோ எனக்கு வந்து பெருசா எதுவும் மூவ்மெண்ட் பிசிக்கலா இருக்காதுன்ற ஒரே ரீசன் தான் மெயினா நான் ஜிம் போறது. ஸோ அது ஒன்று. ஐம் கோயிங் டு கெட் தட் டன். காஃபியை குடிச்சிட்டு இன்னைக்கான ஒர்க் என்னென்ன இருக்கு அப்படின்றத லைட்டா கொஞ்சம் பார்த்துட்டு நான் வந்துட்டு கிளம்ப போறேன். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ வந்துச்சு எனக்கு. ஐ வாண்ட் டு புட் இட் இன் அ டெஸ்ட். அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி டெஸ்ட்டுக்கு வந்துட்டு என்னன்னா, நம்ம முகம் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கணும். பேசிக்லி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் டிடெக்டர் மாய்ஸ்சர் மீட்டர். ஓகே, இதை வச்சு நீங்கள் உங்களுடைய ஸ்கின்ல எந்த அளவு மாய்ஸ்சர் லெவல் இருக்கு அண்ட் ஆயில் கண்டென்ட் லெவல் இருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இது டெர்மோகோட 5% ப்ரோபிலின் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது டீப் ஹைட்ரேஷனுக்காக. இதுல 5% ப்ரோபிலின் கிளைகால், 1% ஹைலரானிக் ஆசிட் அண்ட் செரமைட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்கலா இது உங்களுக்கு 48 மணி நேரத்துக்கு வந்து ஹைட்ரேஷன் கொடுக்க போகுது. இது வந்து பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிரீம் கன்சிஸ்டன்சில இருக்கக்கூடியது, ஜெல் கிரீம் கன்சிஸ்டன்சில இருக்கக்கூடியது. பட் நீங்க உங்க முகத்துல போட்டீங்கன்னா இது செம்ம லைட் வெயிட்டா இருக்கும், குவிக்கா உங்க ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிக்குது. அண்ட் த பெஸ்ட் பார்ட், எக்ஸ்ட்ரீம் ஹைட்ரேஷன். இந்த சம்மருக்கு அப்ரோப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஹைட்ரேஷன் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இதை முகத்துல அண்ட் கழுத்துல அப்ளை பண்ணிக்கலாம். இதை நான் என்னுடைய கழுத்துலையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு செரமைட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸ்கின் பேரியரை வந்துட்டு இது ப்ரொடெக்ட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ண போகுது. அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இருக்குது. ஆஃப்கோர்ஸ் உங்களுடைய ஸ்கின்னுக்கு அந்த போதுமான ஹைட்ரேஷன் கொடுக்க போகுது த்ரூ அவுட் த டே. 5% ப்ரோபிலின் கிளைகால், இதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கு தான். இதில் அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி 48 மணி நேரத்துக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 48 மணி நேரம் நான் முகத்தை வந்து கழுவாமல் வச்சது கிடையாது. ஸோ அதனால் என்னால் வந்துட்டு இதை சொல்ல முடியல 48 மணி நேரம் கொடுக்குதா என்ன அப்படின்றது. பட் நான் இப்போ வந்துட்டு இந்த மாய்ஸ்சரைசர் எந்த அளவு மாய்ஸ்சர் தன்மை இருக்கு, எவ்வளோ பெர்சன்டேஜ் காமிக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு கையில் கொஞ்சமாக இதோ இப்படி அப்ளை பண்ணி போயிங்க. அப்ளை பண்ணிட்டு இது செட் ஆகட்டும், கொஞ்ச நேரம் செட்டில் ஆகட்டும். இந்த ஸ்கின் டிடெக்டர் டெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு அந்த மேனுவலில் வந்து கொடுத்துருந்துச்சு
எங்க நீங்க டெஸ்ட் பண்ற இடம் வந்துட்டு கொஞ்சம் ட்ரையா இருக்கணும், அதாவது ஈரத்தோடய அப்படியே வந்து வச்சிடாதீங்க அப்படின்ட்டு. அண்ட் ஐ ஹாவ் டு ஓப்பன் திஸ். இந்த கேப் ஓப்பன் பண்ணிட்டு இது இருக்குல்ல, இங்க வந்து இப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்கா. இப்போ நான் வந்துட்டு இதை ஆன் பண்ணிட்டு லெட்ஸ் டேக் திஸ் டெஸ்ட். ஓகே, என் முகத்துல வைக்க எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஸோ கையில பச்சை லைட் அடிச்ச அப்புறம் மாய்ஸ்சரைஸ் பண்ண இடத்துல ஐம் பிளேசிங் திஸ். ஒரு 5-6 செகண்ட்ஸ்ல திஸ் ஹேஸ் டு ஷோ. ஓ ஓகே, இதான் என்னுடைய ரீடிங். 47.1% மாய்ஸ்ட் அண்ட் 31.5% ஆயில் கண்டென்ட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி பிரிட்டி நைஸ், லைக் வெல் மாய்ஸ்சரைஸ்ட் ஸ்டேட் வந்து காமிக்கிறது. ஏன்னா ஆஸ் பர் கூகுள் இதெல்லாம் தான் வந்துட்டு அந்த மாய்ஸ்சர் அண்ட் ட்ரைனஸ் லெவலை வந்துட்டு காமிக்கிறது. இது ஓகே, திஸ் இஸ் நைஸ் ஆக்சுவலா. நான் ஏன்னா ட்ரையா இருக்க இடத்துல நான் வச்சு பார்க்குறேன், பிகாஸ் அப்போ நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. இந்த கையில வந்து எதுவுமே நான் போடலை. ஐ வாண்ட் டு டெஸ்ட் இட் அவுட், இது எந்த அளவுக்கு காமிக்குதுன்னு. லெட்ஸ் சி. ஐயோ, எடுத்துட்டேன் தெரியாம. சி, கொடூரமா ட்ரையா இருக்கு. மாய்ஸ்ட் லெவல் 11.1, ஆயில் லெவல் 16, அண்ட் இங்க ஒரு குட்டி சேட் ஸ்மைலி வேற இருக்கு இங்க. சி, ஸோ யா, பேசிக்லி திஸ் ஆக்சுவலி ஒர்க்ஸ். அண்ட் எவ்வளோ மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கு அப்படின்றது இது காட்டுது. ஸோ இது அமுத்திட்டா ஆஃப் ஆகிடும். ஐம் கோயிங் டு க்ளோஸ் திஸ். இதை வச்சு நான் வந்துட்டு ஒரு சில ஷார்ட்ஸ் ஆர் ரீல் வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு பார்த்தேன். அண்ட் இதுக்கும் வந்துட்டு இது ஆக்சுவலாக ஒர்க் ஆச்சு. லைக் உங்களுக்கு ப்ராப்பராக இது எந்த அளவு மாய்ஸ்சர் கொடுக்குதா அப்படின்றத ஒழுங்காக டெஸ்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு, சொல்றத பண்ணுதா இல்லையா அப்படின்றதையும் காட்டுறதுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரி. ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் திஸ். ஸோ யா, இந்த ஒரு மாய்ஸ்சரைசருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டென்ஸ் டீப் ஹைட்ரேஷன் கொடுக்குது. நல்லா இருக்கு, டீசெண்டாக இருக்கு. இந்த சம்மர் டைம்ல நீங்க மார்னிங் அண்ட் நைட் டைம் 2 வேலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது டெர்மட்டாலஜிஸ்ட் டிசைன் பண்றது தான். ஸோ உங்க ஸ்கின்னுக்கு வந்துட்டு இது சேஃப் அண்ட் எஃபெக்டிவாக தான் இருக்க போகுது. நான் இப்போ இதுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்க போறேன். பிகாஸ் சன்ஸ்கிரீன் வீட்லேயே இருக்கீங்கனாலும் டே டைம்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ காலையில் டைம், நான் வந்து மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து கிளம்ப போகிறேன். ஸோ அது வரைக்கும் என் ஸ்கின்ல எதுவும் இல்லாமல் இருக்கிறது I'm not going to allow it. ஸோ இதை முடிச்சுட்டு நான் போயிட்டு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு என்னுடைய வேலை தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது டெர்மாகோட அஃபிஷியல் வெப்சைட் Amazon, Nykaa, Flipkartல அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ டெர்மாகோட அஃபிஷியல் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டெர்மாகோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இதை பூமி அப்படின்ற ஆர்கனைசேஷன் கூட டைப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. 10,000க்கும் மேலான குழந்தைங்களுக்கு யங் சயின்டிஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம பண்ற ஒரு குட்டி கான்ட்ரிபியூஷன் மாதிரியும் இருக்கும். ஸோ தாராளமா நீங்க அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஐ வாஸ் ரியலி வெரி எக்ஸைட்டட். இதுக்கு இது வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு ஸ்டாண்ட்ல வேற வச்சு வைக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வேற ஏதாவது கேட்ஜெட்ஸ் ஸ்கின் கேருக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்குலாம் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. நான் அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து ஐம் கோயிங் டு கோ. என்னோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் மட்டும் நான் எடுத்து என்னோட பேக்கில் வச்சேன்னா தான் எனக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை பண்ணிவிட்டு நான் என்னுடைய பெண்டிங் ஒர்க் கொஞ்சம் இருக்கு வேலை, ஒரு அட்லீஸ்ட் எல்லாத்தையும் சார்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன்னா ஐ கேன் ஜாலியாக எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். I wish I had the same delusion that I do when I was 2 and didn't think that I could ruin anything at all. I could never fall. I wish I had that same conviction, convinced I never needed fixing. Yeah, that girl really knew her business. Where did she go? Yeah, she thought she could do. கிளம்பிட்டு இருக்கேன். என்னுடைய பேக் பேக் அண்ட் சூட்கேஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் டன். அது எல்லாத்தையும் ஃபுல்லாக வைண்ட் அப் பண்ணிட்டோம்னா கேபை போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். இந்த மேக்கப் லுக் கெட் ரெடி வித் மீ ஆக்சுவலாக நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ சேனலில் அது ஆல்ரெடி இருக்கும்னு ஐ பிலீவ். ஸோ இப்போ வாங்க என்னுடைய இந்த சூட் கேஸ் சுச்சுவேஷனை சரி பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் தி பேக் சுச்சுவேஷன். Wasn't really ready, no, I had to grow up, but it's so heavy and I'm feeling low, unlearning all that was wrong for me. Hello, ரூம்ஸ் டேக்கு வந்தாச்சு. இதெல்லாம் வந்து கிரீட்டிங்ஸ், ஷெல் மாலை, குங்குமம். But if I don't know what's gonna break me, oh yeah, she thought she could do anything, thought she could get anywhere, confident she's number one, and if nothing everybody's wrong,
to become. Now I can't remember how I used to do it. That I was a member of confidence club, cause that don't last forever. I wish I saw what she saw. I wish I knew what she knew. I love how she just don't know. But sadly I've outgrown it. I know I'm still that girl, but I don't know how to show it. Like she knew, like she knew, she knew, she knew. It's like sitting in Appa, a this is Thanni bottle. wondering if it is Okay, going to how flow. fancy this Now that I've water packed bottle all my things, is there anything else I should bring? Yeah, all that shit that I can't. Man, that baggage is heavy. Baby, I got reason to worry. Please don't tell me I got reason to worry now. Jag kollar dig hela tiden. Hej, hej. Nu ska jag zooma in dig lite så att jag kommer närmare dig. Då kan Okay. du säga hej mamma. 2 different coffees basically. Hej pappa. No, I wish I saw what she saw. I wish I knew what she knew. I love how she just don't know. But sadly I've outgrown it. I know I'm still that girl, but I don't know how to show it. Like she knew, like she knew, she knew, she knew. I wish I saw what she saw. I wish I knew what she knew. I love how she just don't know. But sadly I've outgrown it. I know I'm still that girl, but I don't know how to show it. Like she knew, like she knew, she knew, she knew. Baby, know that she knew. That girl knew. You called me last night, drunk again, trying to get me back, but no offense. Told you many times, but I don't wanna try more. Think that you're sorry, just won't do. 지금 와서 뭐해? 시간 없어 언제까지 이렇게만 끌 건데? Don't think of me anymore. Already said 100,000,000 times to you before. I'm doing alright without you, baby. 너 없이 더 나 잘 살아, okay? Took your number off my phone. I'm doing better on my own. 생각조차 안 나 좋았던 날도. Without you, baby, oh, I feel brand new. Took your number off my phone. I'm doing better on my own. I'm doing better, doing better, doing better on my own. I'm doing better, doing better, doing better on my own. I kinda wish I'd never met you. If I know the things you would put me through, yeah, yeah. 그냥 이 모든 게 싫어졌어. 시간 낭비 같아, don't me. What's the point, baby? Let it go, baby. I know you call me only when you're feeling lonely. 생각, 생각하지 마. 보고 싶어도 손을 넘지 마. 이제 So I am back and இப்பதான் எனக்கு வந்து அப்பாடா நம்மளுடைய ஸ்பேஸ்க்கு வந்தாச்சு, கம்ஃபியா பேசலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆல்சோ இதோ இந்த குட்டி குட்டி முடிகள்லாம் வந்துட்டு அப்படியே ஸ்டைல் பண்ணாம இருந்தா இந்த நிலைமையில தான் இருப்பாங்க. பிகாஸ் ஐ நேச்சுரலி ஹாவ் பேபி ஹேர். சம்டைம்ஸ் இட் ஒபேஸ். இது நான் ஃப்ரெஷ்லி வாஷ் ஹேர், நேற்று நைட் வாஷ் பண்ணது. ஸோ அதனால டிங் டிங் இப்படி இருக்கு. ஸோ ஐ ஹாவ் பின் சர்வைவிங் ஆன், நாட் வெரி ப்ரவுட், பண்ணாதீங்க யாரும். பட் தெரியல, எனக்கு எனர்ஜிக்கு, இன்ஸ்டன்ட் பிக் மீ அப்க்கு, வெயிலுக்கு வந்து கொஞ்சம் இதமா இருக்கிறது தான். ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு ரெக்கமெண்ட் மீ சம் நைஸ் ஹெல்தி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்.
லைட்டாக ஸ்வீட்டாக கொஞ்சம் கேஃபினேட்டடாகவும் கார்பனேட்டடாகவும் இருக்கிற மாதிரி. எனக்கு வந்து அந்த மாதிரி இறக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஆர் கோல்ட் காஃபீஸ், பட் கோல்ட் காஃபீஸ் ஒரு அளவுக்கு மேலே குடிக்க முடிய மாட்டேங்குது. இது சுகர் ட்ரிங்க், இட்ஸ் வெரி வெரி அன்ஹெல்தி. ஆனால் திஸ் இஸ் வாட் மை பாடி இஸ் ஆஸ்கிங் ஃபார் ரீசெண்டாக. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறேன். ஐம் அபவுட் டு குவிக்கா அன்பேக். ஓகே, ஏன்னா இந்த அன்பேக்கிங் வேலை நான் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணனா அப்படியே தான் இருக்கும். நான் வந்து அதை செய்யவே மாட்டேன் கடைசி வரைக்கும். ஸோ ஐம் அபவுட் டு அன்பேக். இது வந்து டாய்லெட்ரி பேக் அண்ட் இது வந்து மேக்கப் பேக். Everything is right. Imagine stars lighting up the night and a shooting star so vibrant. End of the day, என்னுடைய கண்ணெல்லாம் அப்படியே ஹீட்ல பொங்கி போய் செம்ம டயர்ட் ஆகியிருக்கு. என்னால் சுத்தமாக முடியல. இந்த வெயில் டைம்ல வந்துட்டு மதியானம் அந்த 12லேருந்து 4 மணி வரைக்கும் என்னுடைய ஸ்டுடியோவில் என்னோட ரூம்ல என்னால் சத்தியமாக உட்கார முடியல. அது வந்து அப்படியே போன வருஷம் இருந்த மாதிரியே திருப்பி வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு, ஆகிக்கிட்டு இருக்கு. அது எப்படின்னா ஹீட் இறங்குது இல்லை, அதனால எனக்கு அப்படியே ரொம்ப அண்ணல் தகிக்கிற அந்த எஃபெக்ட் அப்படியே கண்ணுல செமையா வந்துட்டு. இது பிளஸ் ஆல்சோ 2 நாளா தண்ணியே ஒழுங்கா குடிக்கவே இல்லை. லிட்டரலா என் உடம்புல வந்து கோக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது வெரி 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 பேட். லாஸ்ட் 2 நாள் ரொம்ப ஜாஸ்தியா வந்து கோக்கா அடிச்சு தள்ளிட்டு இருந்தேன். ஆல்சோ காஃபியும் நிறைய குடிச்சேன். ஸோ அதுவும் வந்துட்டு அந்த ஹீட்லாம் வந்துட்டு ரைஸ் பண்ணி விட்ட மாதிரி இருக்கு. ஸோ எல்லாத்தையும் அழகா வந்துட்டு கொஞ்சம் ஒமிட் பண்ணி கொஞ்சம் க்ளீன் டயட் எடுக்கணும் அடுத்த ஒரு வாரம் அட்லீஸ்ட். அதுதான் வந்து பிளான். ஸோ இப்போ வந்துட்டு ஐம் கோயிங் டு வைண்ட் அப் ஃபார் த டே. போய் ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு குளியல போட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் போய் தூங்க போகிறேன். பிகாஸ் அந்த வெளில போயிட்டு வந்தது அப்படியே புழுங்கி இருந்தது. அது ஒரு மாதிரி அப்படின்றதுக்கு இருந்துட்டு இருக்கு. ஆல்சோ வந்ததும் லேப்டாப்ல உட்காந்தது, அதுவும் இன்னும் ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. கண்ணு மட்டும் டயர்டா இருக்கு, மீதி உடம்புலாம் வந்து பிசிக்கலா ஃபைன் அண்ட் ஸ்ட்ராங் அந்த மாதிரி இருக்கு. ஸோ நாளைக்கு இட் வில் பி அ பிக் டே. நாளைக்கு சண்டே தான், பட் ஆனால் எனக்கு நிறைய வேலை இருக்கு. கிளம்புறேன். நான் ஏன் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன்னு தெரியல.